ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் நேரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பராக்வே ஒர்க் விசா 2025 வித் ஃபேமிலி எலிஜிபிலிட்டி அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரெடி நான் நிறைய கண்ட்ரீஸ்க்கு எப்படி ஒர்க் விசா அப்ளை பண்ணுறதுன்னு பற்றி டீட்டெயிலான வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பராக்வே சவுத் அமெரிக்காவோட ஹிடன் ஜெம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ப்ரொஃபஷ்னல்ஸ் அங்கே போய் ஒர்க் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பூமிங் எக்கானமி, அஃபோர்டபுள் லிவிங், அது மட்டும் இல்லாமல் வெல்கமிங் கல்ச்சர். பராக்வே ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு விசா ப்ராசஸ் எல்லாமே ஈஸியாக்கியிருக்காங்க. அது கூடயுமே அவங்க ஃபேமிலியுமே ரீலொகேட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய வைப்ரண்ட் கல்ச்சர்ஸ் இருக்குது. உங்களோட கெரியரை நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னா பராக்வே நீங்கள் சூஸ் பண்ணலாம். 2025க்கு ஒரு பிக் நியூஸ் இருக்குது. பராக்வே ஒர்க் விசா ப்ரோக்ராமை ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க. அதாவது அவுட்டேட்டட் ப்ராசஸ் எல்லாமே அவுட் ஆக்கிட்டு அவங்க ஸ்ட்ரீம்லைன்டு சிஸ்டமை டிசைன் பண்ணியிருக்காங்க டாப் டேலண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதனால் என்ன அப்படின்னா லெஸ் ரெட் டேப், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாஸ்டர் ட்ராக் டு பில்ட் யோர் நியூ லைஃப் இன் பராக்வே. நீங்கள் கேட்கலாம், ஏன் நாங்கள் பராக்வேக்கு போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. எதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அங்கே ஸ்கில்லுக்கு ஹை டிமாண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கெரியரை நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். உங்களோட லைஃப்பையுமே நீங்கள் அந்த சரௌண்டிங்ஸ்க்கு என்ஜாய் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸில் நிறைய செக்டார்ஸில் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க. ஐடி, என்ஜினியரிங் அண்ட் ஹெல்த் கேர், இது எல்லாமே குவாலிஃபைட் ப்ரொஃபஷ்னல்ஸை தான் அவங்க தேடிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் இப்போ ரோலிங் அவுட் த ரெட் கார்பெட் வித் ஸ்ட்ரீம்டு விசா ப்ராசஸ். இதுதான் இதுக்கான ரீசன். இப்போ நம்ம எலிஜிபிலிட்டி ஃபார் பராக்வே ஒர்க் விசா 2025 பற்றி பார்க்கலாம். நீங்கள் பராக்வே ஒர்க் விசாக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா இந்த ஃபாலோயிங் க்ரைட்டீரியாலாம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஜாப் ஆஃபர். நீங்கள் கன்ஃபார்ம்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர் உங்களோட ரெஜிஸ்டர்ட் பராக்வேன் எம்ப்ளாயர்கிட்டேருந்து வாங்கியிருக்கணும். செகண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன், ரிலவெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் அங்கே இருக்க டிமாண்ட் செக்டார்ஸில் நீங்கள் பண்ணியிருக்கணும். அதாவது ஐடி, என்ஜினியரிங், ஹெல்த் கேர் இல்லைனா அக்ரிகல்ச்சர். தேர்ட் க்ளீன் கிரிமினல் ரெக்கார்ட், உங்களோட ஹோம் கண்ட்ரியிலேருந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் மெடிக்கல் ஃபிட்னஸ், ஹெல்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஒர்க்குக்கு ஃபிட் அப்படின்னு காட்டுறதுக்கு. லாஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஸோ நீங்கள் சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, அப்படி இல்லைன்னா எம்ப்ளாயர்கிட்டேருந்து நீங்கள் கேரண்டீட் சேலரி வாங்குறீங்க அப்படின்னு காட்டணும். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது உங்களோட ஸ்பௌசஸ் அண்ட் சில்ட்ரனுமே ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷன் விசாக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது ப்ரைமரி அப்ளிகன்ஸ் எல்லா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் மீட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் பார்க்க போகிறது டாப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் இன் பராக்வே 2025. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட ஜாபுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒர்க் விசாக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது தான். அதுக்கு ஒரு சில ரெப்யூட்டபிள் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸுமே இருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். டெக் அண்ட் ஐடி ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி, இவங்க என்ன அப்படின்னா டெக்னாலஜி அண்ட் ஐடி செக்டார்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 2 மேக்ஸ் குரூப், இவங்க ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. இவங்க ஜாப் போஸ்டிங், ரெஸ்யூம் ஸ்க்ரீனிங் அண்ட் ஆன்போர்ட் சப்போர்ட்டுமே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணலை, வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா பராக்வே கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கான போர்ட்டல் இருக்குது. நீங்கள் அதில் போயிட்டு கூட நீங்கள் ஜாப்ஸ் தேடி அப்ளை பண்ணலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன்னு நீங்கள் நம்பி அப்ளை பண்ணாதீங்க. நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபார் பராக்வே ஒர்க் விசா 2025 பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செக்யூர் எ ஜாப் ஆஃபர். ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டில் தேவையோ அந்த ஃபீல்டுக்கு நீங்கள் ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் ட்ரஸ்டட் அப்படின்னா அவங்க மூலிமா போங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பராக்வே கவர்மெண்ட் ஜாப் போர்ட்டல் இருக்குது, அதில் தேடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பொட்டென்ஷியல் எம்ப்ளாயர்ஸ் கூட நெட்வொர்க்கிங் பண்ணுங்கள். ஸோ உங்களோட எம்ப்ளாயர் ஆத்தரைஸ்டா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அவங்க ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து ஃபார்மல் ஜாப் ஆஃபர் லெட்டர் வாங்கிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் கேதர் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஃபர்ஸ்ட் வேலிட் பாஸ்போர்ட்.
செகண்ட் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். தேர்ட் வந்து கம்ப்ளீட்டட் விசா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபோர்த் வந்து ஜாப் ஆஃபர் லெட்டர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட். ஃபிஃப்த் வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டெப் வந்து சப்மிட் யுவர் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் உங்களோட ஒர்க் விசா அப்ளிகேஷனை கவர்மெண்ட் போர்ட்டலில் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விசா ப்ராசஸிங் ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணணும். எவ்வளோ இருக்கும் அப்படின்னா $160 இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும் தேவைப்பட்டால். ஃபோர்த்து ஸ்டெப் வந்து ப்ராசஸிங் அண்ட் அப்ரூவல். விசா ப்ராசஸிங்க்கு வந்து ஃபியூ வீக்ஸ்லேருந்து மந்த்ஸ் வரைக்கும் கூட ஆகும். ஸோ நீங்கள் எம்பசி இல்லைனா கான்சுலேட்டில் நீங்கள் வந்து டச்சில் இருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஸ்டெப் வந்து ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷன் விசா. ஒன்ஸ் உங்களோட ஒர்க் விசா அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷன் விசா உங்களோட ஸ்பௌஸ் அண்ட் சில்ட்ரனுக்காக அப்ளை பண்ணணும். அதுக்கு என்னென்ன தேவையான டாக்குமெண்ட் அப்படின்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட் டிரான்ஸ்லேட்டட் அண்ட் நோட்டரைஸ்டு. நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் யுவர் ஒர்க் விசா அண்ட் லீகல் ரெசிடென்சி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட், அதாவது நீங்கள் உங்களோட ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே நீங்கள் வந்து பராக்வன் கான்சுலேட் இல்லைனா இமிக்ரேஷன் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஸ்டெப் வந்து ட்ராவல் அண்ட் செட்டில்மெண்ட். உங்களுக்கு விசா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பராக்வேக்கு மூவ் பண்ண வேண்டியது தான். அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து லோக்கல் அத்தாரிட்டிஸ் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து மேண்டேட்டரி ஹெல்த் செக்ஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து லோக்கல் ரெசிடென்சி கார்டை நீங்கள் வந்து செக்யூர் பண்ணணும், உங்களுக்கு அது கூடவே உங்கள் ஃபேமிலிக்காக. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பாசிபிலிட்டி ஆஃப் பர்மனண்ட் ரெசிடென்சி PR ஆஃப் பராக்வே 2025. பராக்வே வந்து பர்மனண்ட் ரெசிடென்சிக்கு ஒரு பாத்வே ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது PRக்கு ஃபாரின் நேஷன்ஸ்க்கு யாரெல்லாம் அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ ப்ளஸ் அங்கே வந்து கண்ட்ரியில் ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியட் வரைக்கும் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு PR தராங்க. அதுக்கு ஒரு சில கீ பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டியூரேஷன் ஆஃப் ஸ்டே. நீங்கள் வந்து PRக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா, அதாவது அங்கே ஒர்க் பண்ணிகிட்டே அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் பராக்வேயில் இருக்கணும், டெம்ப்ரவரி ரெசிடென்சி பர்மிட்டில். செகண்ட் வந்து குட் ஸ்டாண்டிங். அப்ளிகன்ஸ் கிட்ட க்ளீன் லீகல் ரெக்கார்ட், அது கூடவே அவங்க வந்து இமிக்ரேஷன் ரெகுலேஷனை கம்ப்ளை வித் டியூரேஷன் ஆஃப் தேர் ஸ்டே. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ். PR அப்ளிகேஷன்ஸை இன்வால்வ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் கண்டினியூஸ் எம்ப்ளாய்மெண்ட், அது கூடவே ரெசிடென்சி, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எல்லாமே சப்மிட் பண்ணணும். யார்கிட்ட அப்படின்னா பராக்வே இமிக்ரேஷன் அத்தாரிட்டிஸ் கிட்ட. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ். அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷன் விசாவில் ரிசைட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுமே PR உங்கள் கூடயே அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து ப்ரைமரி அப்ளிகண்ட். ஸோ நீங்கள் PR வந்து வாங்கிட்டீங்க, உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அது கூடவே PR வச்சுருக்கீங்க அப்படின்னா மோர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பராக்வேல எவ்வளோ நாள் வேணாலும் PR வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்டெஃபினெட்லி வரைக்கும் நீங்கள் வந்து ரிசைட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து பராக்வே ஒர்க் விசா 2025 வித் அப்ளிகேஷன், எலிஜிபிலிட்டி, அப்ளிகேஷன் ப்ராசஸ், ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் பற்றெல்லாம் பார்த்தோம். ஏன் பராக்வேல போய் ஒர்க் பண்ணணும், என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் இருக்குது பராக்வே ஒர்க் விசா அப்ளை பண்ணுறதுக்கு, அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கான ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க் விசாக்கு அப்புறம் எப்படி பர்மனண்ட் ரெசிடென்சி அப்ளை பண்ணுறதுன்னு பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது. அதாவது வேறு நாட்டுக்கு போய் சுற்றி பார்க்குறதுக்கு, டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எங்கே அப்ளை பண்ணுறது, எவ்வளோ நாள் ப்ராசஸிங் டைம் ஆகும், அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஒர்க் விசா, ஸ்டூடெண்ட் விசாலாம் எங்கே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு டீட்டெயிலான வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். Thanks for the watch.